ஸ்ரீ அஷ்டோ பக்தி டாக்ஸ் டிவி நேயர்களுக்கு உங்களின் மருத்துவ ஜோதிடர் எஸ்ஆர் சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். வைகாசி மாத பலன்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வைகாசி மாதத்தில் தான் பாருங்கள், விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிற ஒரு சிறப்பான காலங்கள் வருது. வாழ்நாள் முழுக்க நான் கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன், எனக்கு ஒரு முன்னேற்றமே இல்லாமல் இருக்குது அப்படின்னா கூட கோயிலுக்கே நான் போகவே மாட்டேன்னு கூட இந்த ஒரு நாள் காலையில் 6:10 மணிலேருந்து 10:40க்குள்ளே உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலில் போய் கொடி மரத்தை சுற்றிலும் பாருங்கள் 27 முறை வளம் வரணும். அப்போ நம்ம எண்ணிக்கை விட்டுரும். அதுக்காக பாருங்கள், பூ 27 பூக்களை வச்சுக்கிட்டு அந்த கொடி மரத்தோட கூடிய பெருமாளையும் சுற்றி அந்த கொடி மரத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு பூவாக வச்சுட்டு போகிறப்ப வச்சு ஒரு 10 நிமிஷம் அந்த கொடி மரத்துக்கு முன்னாடியே அமர்ந்து உங்களுடைய சங்கல்பத்தை நீங்கள் பெருமாள்கிட்ட நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய விஷ்ணுபதி புண்ணிய காலம் வரக்கூடியக்குள்ளே உங்களுடைய பிரச்சனைகள் சரியாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படிப்பட்ட நாளை நீங்கள் தவற விட்டுறாதீங்க. மேலும் பாருங்கள், இந்த வைகாசி மாதத்தில் தான் சிறப்பானது முருகருக்கு வைகாசி விசாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய வைகாசி 16ஆம் தேதி சனிக்கிழமை இருக்குது. ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரி நல்ல பலன் தரப்போகுது, எதில் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும், தொழில் ஆரம்பிக்கலாமா வேண்டாமா, வீடு வாங்கலாமா இல்லை வீடு கட்டுவோமா அப்படிங்கிற விஷயங்களை பற்றி நம்ம சொல்ல போகிறோம். அன்பான மிதுன ராசி நேயர்களே, இந்த மாதத்தில் உங்களுக்கு மிகவும் பெரிய கடமை உங்களுக்கு காத்திருக்குது. மிகவும் பொறுமைசாலி நீங்கள் தான். எதையுமே திட்டமிட்டு செய்யக்கூடியவங்க நீங்கள் தான். குடும்ப பொறுப்பையே நீங்கள் தான் முழுமையாக சுமக்கக்கூடியவங்க நீங்கள் தான். அப்போ உங்கள் ராசிக்கு இந்த மாதம் என்ன தரம் இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, அதிகமான பொறுப்புகள் கூடும் காலம். ஏதாவது 1-2 பொறுப்பு விட்டுருப்பீங்கல்ல, அதெல்லாம் இப்போ உங்கள் தலைமையில் உட்காந்துக்கணும், நீங்கள் தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய உறவுகள் உங்கள் மேலே ஒரு பொறுப்புகள் அதிகமாக கூடுதலாக வைக்கக்கூடிய காலம். அப்போ இந்த மாதம் ஆரம்பத்திலே பாருங்களேன், இந்த வைகாசி மாதம் தொடக்கத்திலே நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் போட்டுருவீங்க. அந்த செலவு இருக்குது, இந்த செலவு இருக்குது, அந்த பிள்ளைக்கு அதை செய்யணும், இந்த பிள்ளைக்கு இதை செய்யணும், இதெல்லாம் இருக்குது. நம்ம அப்போ என்ன செய்யலாம், அதுக்கேற்ற மாதிரி வருமானத்தை கூட்டுவதற்கு, வருமானத்தை பெருக்குவதற்கு நீங்கள் பிளான் போட ஆரம்பிச்சிடுவீங்க. அப்படி ஒரு பொறுப்பான மாதமாகத்தான் இந்த மாதம் அதிகம் உங்களுக்கு இருக்குது. மேலதிகாரிகள் இது வரைக்கும் உங்களை கவனிக்காதவங்கள இப்போ கவனிப்பாங்க. என்னதான் இவன்ட்ட ஏதோ ஒரு இது இருக்குது, ப்ளஸ் இருக்கே, ஏதோ ஒரு பெனிஃபிட் இருக்கே, நம்ம இது வரைக்கும் எப்படி நம்ம கண்டுக்காமல் விட்டோம் அப்படிங்கிற சொல்கிறது மாதிரி இப்போ பாருங்கள், உங்களை கவனித்து அதன் மூலமாக உங்களுக்கே அது நல்ல விஷயமாக தான் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா ஒரு மேலதிகாரி பார்வைப்படுறதுக்கு சாதாரண விஷயமா. அப்போ நீங்கள் தான் எல்லாத்துக்குமே நேர்மையான மனசராச்சு, எல்லா கணக்குகளும் நீங்கள் கரெக்டாக வச்சுருப்பீங்க. அப்போ இந்த மாதத்தில் தொடக்கத்திலேருந்து ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்குமே உங்களுக்கு நல்ல ஒரு மாதமாகத்தான் இந்த மாதங்கள் இருக்கும். அப்போ பண வரவுகளாக சரியாக தான் இருக்கும். எப்பயும் போல் பண வரவு சராசரியாக உங்களுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கும். கூடவும் வராது, குறையும் வராது. ஆனால் பாருங்கள், செலவுகள் மட்டும் கூடும். அப்போ பண வரவு இவ்வளோ வந்துச்சு அப்படின்னா செலவுகள் இந்த அளவுக்கு போயிடும். அப்போ நம்ம என்ன செய்கிறது, சமாளிக்க முடியாமல் கொஞ்சம் நீங்கள் திணறுவீங்க. அப்போ இதனால் என்ன செய்வீங்க, எங்கிட்ட ஒரு சேமிப்பு வச்சுருப்பீங்கல்ல. ஏன்னா மிதுன ராசிக்கார உங்கள்கிட்ட சேமிப்பு இல்லாமல் எப்பயுமே இருக்காது. சின்னதாக ஒரு உண்டியலாவது போட்டு வச்சுருப்பீங்க, சின்னதாக ஒரு டப்பாவிலையோ ஒரு ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி தான், பெண்களாக இருந்தாலும் சரி தான், சின்னதாக ஒரு இடத்த உண்டியில் போட்டு வச்சுருப்பீங்க. அதாவது உங்களுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள பணம் வரக்கூடிய அளவுகளை பொறுத்தளவுக்கு அது மாறும். அப்போ அந்தளவுக்கு உங்களோட பணங்கிறது கொஞ்சமாவது சேமிப்பு இருக்கும். அந்த சேமிப்புலேருந்து எடுத்து நீங்கள் செலவழிக்க ஆரம்பிப்பீங்க. அப்போ இது ஒரு பக்கம் உங்களுக்கு மனசில் ஒரு பிரச்சனை தான் கொடுக்கும். உங்களுக்கு இப்போ நம்ம கையில் இருக்க பணம் செலவாகாதே, நாளைக்கு நம்ம பிரச்சனைக்கு என்ன செய்யுது அப்படிங்கிற எண்ணங்களும் உருவாகிட்டே இருக்கும் பார்த்துக்கோங்க. அப்போ இதனாலேயே பாருங்கள், நிறைய குடும்பத்துக்குள்ளே சண்டை சச்சரவுகள் ஏற்படும், கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்போ தம்பதியருக்குள்ளே பொறுமையாக இருக்கணும். என்னதான் சண்டை சச்சை வந்தாலும் பாருங்களேன், கொஞ்சம் மனசு விட்டு பேசி வரக்கூடிய செலவை நம்ம 2 பேரும் சேர்ந்து பார்த்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க அப்படின்னா இருந்தீங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகள் குறையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. இந்த மாதம் முழுவதுமே தம்பதிகள் முடிந்த வரைக்கும் பொறுமையாகவும் இருக்கணும், புரிதலோடு நடந்துக்கிறணும். ஒன்றுக்கொன்று புரிதலோடு நடந்துக்கிறப்ப தான் உங்களுக்குள்ள பிரச்சனைகள் வராமல் இருக்கணும். அப்போ நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கும், நீங்களும் நண்பர்களுக்கு உதவுவீங்க. இப்போ நண்பர்கள் மூலமாக புதிய நட்புகள் உருவாகி அந்த நண்பர்கள் மூலமாகவே உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஆனால் பாருங்கள், தொழிலில் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றம் ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு வியாபாரத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும்.
மிதுனராசிக்காரங்க வைகாசி மாதம் முழுவதுமே வந்து வியாபாரத்தில் ரொம்ப முழு பொறுப்போடையும் கவனமாக இருந்தால் மட்டும்தான் அதில் நீங்கள் வந்து அதிகமான லாபத்தை பெற முடியும். நஷ்டமடையாமல் இருக்குன்னு நினச்சிங்கன்னா வியாபாரத்தில் முழு கவனமும் உங்களுக்கு வந்து இருக்கணும். அப்போ எதையுமே ஒரு இடத்துக்கு பல முறை வந்து ஒரு இடத்த முதலீடு செய்கிறப்ப நீங்கள் கொஞ்சம் சிந்திக்கணும். நம்ம செய்வது சரியா தவறா அப்படின்னு சொல்லி சிந்தித்து நீங்கள் செயல்பட்டால் மட்டும்தான் உங்களால் இந்த முதலீடு மூலமாக நீங்கள் வந்து லாபம் எதிர்பார்க்க முடியும். பயணங்கள் ஏற்படும். அதாவது இந்த மாதத்தில் வந்து ஒரு 1-2 பயணங்கள் தான் ஏற்படும். இந்த பயணங்கள் மூலமாக உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் வருவது மாதிரி வந்து தள்ளி போகும். அதனால் வந்து கொஞ்சம் அதை நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். வெளிநாட்டு வாய்ப்பை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த வெளிநாட்டு வாய்ப்புகளால் உங்களுக்கு தடைகள் தாமதங்கள் ஏற்படும். மனசில் அந்தளவுக்கு ஒரு நிம்மதி கிடைக்காது. சரி நமக்கு வந்து வெளிநாட்டுக்கு போகலான்னு ஒரு ரெடி ஆகிடுச்சு எல்லாம் பணியாயிடுச்சு அப்படின்னு சொன்னோம்னா அதில் ஒரு வெற்றியை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்காது. சிறிய அளவில் ஒரு தோல்வியை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. தடைகள் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பாகத்தான் இருக்குது. உடல் நலத்தில் ரொம்ப நீங்கள் வந்து இந்த மாதத்தில் கவனமாக இருக்கணும். தூக்கம் ரொம்ப குறையும். இப்போ தூக்கம் குறைஞ்சாலும் நம்ம என்ன செய்ய முடியும்? சரியான முறையில் ஆக்டிவாக இருக்க முடியாது. அப்படித்தானே உங்களுக்கு? அப்போ நீங்கள் தூக்கத்தில் கொஞ்சம் நீங்கள் வந்து கவனம் செலுத்தக்கூடியதாக இந்த மாதம் முழுவதுமே இருக்குது. உங்களால் முடிந்த அளவுக்கு சின்னதாக யோகாசனம் தியானம் இந்த ரெண்டையுமே நீங்கள் வந்து சரியான முறையில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தான் இந்த மாதத்தில் வந்து அந்த ஹெல்த் இஷ்யூலேருந்து இந்த தப்பிக்க முடியும். அப்போ ஆன்மீக எண்ணங்கள் அதிகரித்தாலும் கோவில்களுக்கு செல்ல முடியாத வாய்ப்புகள் உருவாகும். கோவிலுக்கு தான் போகணும்னு நினச்சி நம்ம போய் பெருமாளை போய் பார்த்துடணும்பா அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் பாருங்கள் அன்றைக்கே பாருங்கள் நீங்களே அதை மறந்து போய் அசைவத்தை சாப்பிட்டு வந்துடுவீங்க. அட பாவமே நம்ம சாப்பிட்டோமே என்ன சரி எப்படி நம்ம கோயிலுக்கு போகக்கூடாதே அப்புறம் இது அப்படியே நினச்சிட்டே பாருங்கள் அந்த கோயிலுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் குறைஞ்சிக்கிட்டே உங்களுக்கு வந்து இருக்கும் பார்த்துக்குங்க. அப்போ தட்சிணாமூர்த்தி வழிபாடு சிவன் கோவிலுக்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடுக்கு நீங்கள் 4 கிழமை பார்க்க வேண்டாம். நீங்கள் போய் வந்தாலே மனசுக்குள்ளே நிறைய அளவில் நிம்மதிகள் ஏற்படும். பழைய பிரச்சனைகள் ஏதாவது இருந்திருக்கும் பார்த்தீங்களா? அதாவது அங்காளி பங்காளிகள் பிரச்சனையை பிள்ளைகள் பிரச்சனை ஏதாவது ஒன்று மனசை போட்டு உனக்கு உறுத்திக்கிட்டே இருக்கும் பார்த்தீங்களா? அந்த பிரச்சனைகள் இப்போ குறையக்கூடிய காலமாக இருக்கிறது. ஆனால் கல்வியில் கவனமாக இருக்கணும். படிப்பு விஷயங்களை நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். சின்ன அளவில் நீங்கள் வந்து அசால்ட்டாக விட்டாலுமே அது மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. புதியதாக ஏதாவது நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சி விருப்பப்படுவீங்க. ஏற்கனவே பொதுவாகவே பாருங்களேன் மிதுனராசிக்காரங்க ஏதாவது ஒரு விஷயத்தை புதுசாகவே கற்றுக்கிட்டே நினைப்பீங்க. அந்த மாதிரி ஒரு சூழல் இப்பொழுது அதிகமாக இருக்குது. அப்போ ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் புதுசாக நீங்கள் கற்றுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து நல்ல ஒரு மனநிலைக்கு நீங்கள் வந்து வர ஆரம்பிச்சிருங்க. குடும்பத்திலேருந்து நல்ல செய்திகள் தேடி வரும். மாத இறுதியில் நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு இதை நோக்கி நீங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படி அதிகமாக இருக்குன்னா நீங்கள் மாத தொடக்கத்திலேயே வந்து அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப வந்து கவனமாக இருந்துக்கிட்டே இருக்கணும். இந்த ராசியில் பிறந்த பெண்களுக்கு மிகவும் நல்ல காலமாக இருக்கிறது. அரசு வேலைக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு அரசு வேலை கிடைக்கணும்னு நினச்சி இந்த மாதத்தில் அதுக்குன்னா முயற்சியில் எடுத்துக்கிட்டால் உங்களால் கண்டிப்பாக உங்களுக்கு அரசு வேலை கிடைக்கும். உங்களால் முடிந்தவரை உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய விஷ்ணு பகவான் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. புதன்கிழமை தோறும் சென்று ஒரு 5 மாவிளக்கு தீபம் ஏற்றி துளசி எடுத்து பெருமாளுக்கு சாட்சி அர்ச்சனை செய்து அபிஷேகம் செய்து வழிபாடு சுற்றினா இந்த மாதம் முழுவதுமே வந்து மிகவும் நல்ல உங்களுக்கு நிம்மதியான மாதமாக இருக்கும். நன்றி, வணக்கம். அன்பான கடகராசி நேயர்களே, இந்த மாதம் வைகாசி மாதம் உங்களுக்கு அமைதியான ஒரு முன்னேற்றமான மாதமாக இருக்கும். அப்போ இந்த மாத பிறப்பு ஆரம்பித்தோன்னே உங்கள் மனசில் ஒரு அமைதி இருக்கும். இதுக்கு முன்னாடி பாருங்கள் எப்போ பார்த்தாலும் உங்கள் வீட்டில் உங்கள் குரல் தான் ஒதுச்சிக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒன்று குறை சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. வீட்டில் உள்ளவங்கள வாழ்க்கை துணையை சொல்வீங்க, பிள்ளைகளை சொல்வீங்க, உங்கள் அம்மா அப்பாவை சொல்வீங்க, எல்லாமே குறை சொல்லியே நீங்கள் வந்து ஓஞ்சிருவீங்க. ஆனால் இப்போ நீங்களே உங்களை வந்து ஒரு அனலைஸ் பண்ணிக்கிறவீங்க. எதுக்கு நம்ம வந்து வெட்டியாக சொல்லிக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களை நீங்கள் மாற்றிக்கொண்டு அதுக்கேற்றாற்போல் உங்களுடைய குணத்தை நீங்கள் வந்து மாற்றிக்கிடுவீங்க. வேண்டாம், அப்புறம் மனசுக்குள்ள ஒரு அமைதியாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்துக்கு வந்து அந்த அமைதியை மாதம் முழுவதுமே நீங்கள் வந்து கடைப்பிடிக்க ஆரம்பிச்சிருங்க. நம்ம சொன்னாப்பில் யாரும் கேட்கவா போகிறாங்க, நம்ம மாடு சொல்லிக்கிட்டே இருக்கவே விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி உங்கள் மனசில் நீங்களே சமாதானப்படுத்தி ஒரு அமைதியை நோக்கி போகக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கிறது. தாய் வழி உறவுகள், உங்களை சார்ந்த தாய் வழி உறவுகள் மூலமாக உங்களுக்கு நல்ல செய்திகள் தேடி வரப்போகுது. குடும்பத்தில் அதனால் பாருங்கள் மகிழ்ச்சியும் ஏற்படும். இதுக்கு தாய் வழி உறவுகள் காரணம் வந்து.
அப்போ இந்த கடகராசியை சேர்ந்தவங்களுக்கு இது வரைக்கும் ஏதாவது நோய் எனக்கு ரொம்ப நாளாக போட்டு படுத்திக்கிட்டு இருக்கே, எப்படா தீர்வு அப்படிங்களா, அதற்கு உங்களுடைய வாழ்க்கை துணை வழி மூலமாக, உங்களுடைய வாழ்க்கை துணை மூலமாகவோ இல்லை அவங்களுடைய உடன் பிறந்தவங்கள் மூலமாகவோ உங்களுக்கு ஒரு சிறியதாக ஒரு மருத்துவ முறையை அறிமுகப்படுத்தி அதற்காக உங்களுக்கு சிறிதளவுக்கு மருத்துவ செலவு செய்து அந்த நோயிலிருந்து முழுமையாக நீங்கள் வந்து விடுபட ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ இந்த மாதத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு வந்து நடக்க ஆரம்பிக்குது. இப்போ பண வரவு சீராக இருக்கும், கூடவும் செய்யாது குறையவும் செய்யாது, சீரான அமைப்பில் வந்து பண வரவு இருக்கும். இதனால் அவங்களுக்கு வந்து சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடியதாக இந்த மாதத்தில் வந்து வீடு வாங்கும் யோகம் வந்து இருக்குது, இடம் வாங்கக்கூடிய யோகம் வந்து இருக்குது. வீடு வாங்குறப்ப நல்ல ஒரு வாஸ்து வரப்படி வீடு வாங்குங்க, நல்ல அமைப்பாக உங்களுக்கு வந்து இருக்கும். உங்களுடைய வேலை நிலைமை நல்லதாக இருக்கிறது. நீங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கே அப்படின்னா ஓகே தான், ஆனால் அந்த வேலையோட நிலைமை வந்து கொஞ்சம் பரவாயில்ல, இப்போதைக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறது. தொழில் செய்கிறவங்க மட்டும்தான் ரொம்ப வந்து கவனமாக இருக்கணும். கவனமான முறையில் இந்த மாதம் முழுவதும் தொழில் பண்ணிங்க அப்படின்னா இந்த தொழிலால் உங்களுக்கு வந்து உயர்வுகள் அதிகமாக இருக்கிறது, லாபங்கள் அதிகமாக இருக்கிறது. அப்போ புதிய வாய்ப்புகள் இதெல்லாம் வந்து உருவாக ஆரம்பிக்கும். இதாவது நீங்கள் வாய்ப்புக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்கள்ல, அந்த வாய்ப்புகள் இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு உருவாக ஆரம்பிக்கும். நண்பர்கள் உதவி செய்வாங்க. அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா நண்பர்கள் மூலமாக உதவிகள் உங்களுக்கு கிடச்சி அதுவே பாருங்கள் அவன் திக்கும் புகாட வைக்கும். என்னப்பா இவெல்லாம் இப்படி செய்வான்னு எதிர்பார்க்கவே இல்லையப்பா, எனக்கு வந்து எப்படி இப்படி செய்ய மனசு வந்துச்சு உனக்கு அப்படிங்கிற மாதிரி நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது. தம்பதிகளுக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்கும். இதனால் வந்து குழந்தை செல்வம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புமே அதிகமாக இருக்குது. அப்போ குழந்தைகளால் சந்தோஷமும் கிடைக்கும் உங்களுக்கு வந்து. அது வந்து வளர்ந்த பிள்ளைகளாக இருந்தாலும் சரி தான், இல்லை குட்டி பிள்ளையாக இருந்தால் உங்கள் பிள்ளையை நினச்சி நீங்கள் வந்து ஒரு சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உடல் நலம் உங்களுக்கு கொஞ்சம் ஆரோக்கியம் மேம்படும். அதை நினச்சே மனசில் உங்களுக்கு வந்து நிம்மதி சந்தோஷம் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்குது. அந்த ஆன்மீக சிந்தனைகளுக்கு ஏற்ற மாதிரியே நீங்களாகவே வந்துங்க ஒரு வழிபாடுகள் செய்ய ஆரம்பிப்பீங்க. அது எந்த கோயிலும் மனசுக்குள்ள தோணுச்சா அப்புறம் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி நெடுநாளாக நீங்கள் நினச்சிருக்கக்கூடிய கோயிலுக்கு ஆலயத்துக்கு நீங்கள் வந்து சென்று வருவீங்க. பழைய கடன் பிரச்சனைகள் தீரும். உங்களுக்கு வந்து பழசு ரொம்ப வாங்கியிருப்பீங்களா, அதெல்லாம் கொஞ்சம் தீரக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. கல்வியில் தடைபற்ற கல்வியை நீங்கள் வந்து படிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்போ கல்வியில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். தடைபற்றதாக இருந்தாலும் தொடர்ச்சியான படிப்பாக இருந்தாலுமே நீங்கள் பிடிச்ச இடத்துலையே நீங்கள் படிக்கிறதுக்கு போக ஆரம்பிப்பீங்க. அப்போ புதிய திட்டங்கள் எல்லாமே நீங்கள் வந்து போடுவீங்க. திட்டங்கள் வெற்றியும் கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ உறவினர்கள் நல்ல உறவோடு உங்களுக்கு சந்தோஷமான ஒரு நிலைமை கொண்டு இருப்பாங்க. வேறு எதுவும் உங்களை வந்து குறைக்கிற மாதிரி எதையுமே வரமாட்டாங்க. வாழ்க்கை நிலை வந்து நல்லதாக ஒரு உயரத்தை நோக்கி போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு வந்து அதிகமாக தான் உங்களுக்கு வந்து இருக்குது. அப்போ நீங்கள் இந்த மாதத்தை வந்து மிகவும் கெட்டியான மாதமாக நீங்கள் தான் கொஞ்சம் பயன்படுத்திக்கிறப்ப தான் உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைக்கும். கடகராசியில் பிறந்த பெண்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு சின்னதாக ஒரு சந்தேகம் ஒரு குணங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். யாரையுமே நம்பாமல் இருக்கிற குணங்கள், இல்லை எது சொன்னாலும் உண்மையா பொய்யா அப்படிங்கிற மாதிரி எதையுமே வந்து ஒரு சரியான முடிவு எடுக்க முடியாத ஒரு அமைப்புகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு வந்து இருக்குது. அப்போ இது நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் ஆழமாக விசாரித்து பார்த்தீங்கன்னா எதுவுமே உங்களுக்கு தப்பாகவே தெரியாது உங்களுக்கு வந்து. அப்போ எல்லாமே நல்ல விஷயமாக நடக்கக்கூடிய மாதமாக இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் ரொம்ப வந்து பொறுமையை நீங்கள் வந்து கடைப்பிடிக்கணும். பொறுமையை கடைப்பிடிச்சா மட்டும்தான் உங்கள் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே ஒரு நிம்மதியான மாதமாக இருக்கும். புதியதாக முதல் போடுறப்ப மட்டும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் வந்து பார்த்து முதல்ல போட்டுக்கோங்க. உங்களால் முடிந்தவரை உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அன்னை மீனாட்சியை திங்கட்கிழமை தோறும் சென்று வழிபாடு செய்துவிட்டு 2 மாவிளக்கு தீபம் ஏற்றி வைத்து வந்தீங்கன்னா இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பான மாதமாக இருக்கும்.